ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் வேர்ல்ட். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடைய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் கிரேவி. இந்த ட்ரெடிஷ்னலான பீர்க்கங்காய் கிரேவியை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் கிரேவி பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறமா எல்லா விதமான சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாவே ஒரு காம்பினேஷன். இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreview.online.com. இந்த ஜென் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான ப்ராடக்ட்டுக்கு உண்டான ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து ரொம்பவே ஜெனட்டிக்கான ஒரு ரிவ்யூ பார்க்குறது மூலயமா நம்ம ஒரு நல்ல ஒரு தரமான பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த genreview.com வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த genreview.com உடைய லிங்க் உங்களுக்கு வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீர்க்கங்காய் கிரேவி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சாதம், அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ், பூரி, சப்பாத்தி, இட்லி, இப்படி எல்லா விதமான டிஷ்ஷுக்குமே வந்து நல்லாவே ஒரு சூப்பரான காம்பினேஷன். அப்புறம் சம்மர் டைமில் இந்த பீர்க்கங்காய் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு உடலில் அதிகப்படியான தண்ணீர் சத்தும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குளிர்ச்சியும் தருது. ஸோ இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கேன்சருக்கு நல்ல ஒரு எதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீர்க்கங்காய் கிரேவியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த பீர்க்கங்காய் கிரேவியை நான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பீர்க்கங்காய் கிரேவி வந்து எங்கள் ஊர் சைடில், திருநெல்வேலி சைடில் எப்படி செய்வாங்கன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பீர்க்கங்காயை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே உள்ள தோலை வந்து சீவி எடுத்துடணும். சீவி எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பீர்க்கங்காய் நம்ம வாங்கும் போது எப்படி வாங்கணுன்னா நடு பக்கம் வந்து லைட்டாக அமுக்கி பார்க்கணும். ஸோ அது வந்து சாஃப்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஹார்டாக இருந்தால் வாங்காதீங்க. ஏன்னா பீர்க்கங்காய் வந்து நமக்கு மேலே பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம கட் பண்ணும்போது அது முத்தலாக இருந்துச்சுன்னா நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால லைட்டாக நீங்கள் வந்து அமுக்கி பார்த்து வாங்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம கடுகு பொரிய விட்டுட்ருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து இதில் சேர்த்துருங்க. ஸோ ஆனியன் சேர்க்கும் போதே நீங்கள் வந்து இதில் வந்து க்ரீன் லீவ்ஸ் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. ஸோ ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கிடச்சிரும். ஸோ அதனால் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை வந்து இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ பீர்க்கங்காய் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா வதங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த எண்ணெயிலே வதங்கிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் பீர்க்கங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து மசாலா என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைரெக்டாக மிளகாய்த்தூள் இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்ச மிளகாய்த்தூளை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ நான் வந்து அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 2 தேங்காய் பத்தை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றும்போது உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வரமிளகாய் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் 3-4 கூட ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் இப்போ வந்து 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரகம் சேர்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் கிடைக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு எண்ணெயில். ஸோ ரொம்ப வதக்கி விட்டுறாதீங்க. ஒரு அரைவாசி நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச தேங்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வற்றி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம நல்லா வற்ற விட்டோன்னு வைங்களேன், அந்த தேங்காயோடைய டேஸ்ட் வந்து ஃபுல்லாகவே இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும், எம்மியான டேஸ்ட்டில் கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான், இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பதம் நமக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பதத்துக்கு வந்துடுச்சு. இது இந்த எண்ணெயெலாம் வந்து மேலே பிரிஞ்சு வரும். ஸோ அதுதான் வந்து பதம். பாருங்கள், இப்போ இன்னொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு தேவையான பீர்க்கங்காய் கிரேவி ரொம்பவே எம்மியான டேஸ்ட்டில் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், ரைஸு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.